வணக்கம் நட்புகளே, இது கதை பாக்ஸ் தமிழ். நான் சுதா. உங்க வாழ்க்கையில என்றைக்காவது ஒரு நாள் இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறதா? அதாவது நீங்க அமைதியா ஒதுங்கி போக போக உங்களை சுற்றி இருக்கிறவங்க இவன் ஒரு சரியான முட்டாள் அப்படின்னு நினைக்க தொடங்கி உங்க அன்பை நல்லா யூஸ் பண்ணிட்டு உங்களை புறக்கணிப்பதும், யாரோ ஒருவர் உங்களை உதாசீனப்படுத்துறதும், உங்க முதுகுல குத்துறதும் நடந்திருக்கா? இல்ல நடந்து கொண்டே இருக்கா? இத பார்த்துட்டு நீங்க சும்மா அழுது கொண்டே இருந்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்க அழுறதுதான் உங்களை வீழ்த்த நினைப்பவர்களுக்கு நீங்களே தேடி கொடுக்கிற ஒரு மகத்தான வெற்றி. அத முதல்ல மறந்துடாதீங்க. உலக வரலாற்றில் ஒரு சாம்ராஜ்யத்தையே தன் அறிவால் மாற்றி அமைத்த மாபெரும் மேதை ஆச்சாரியா சாணக்கியர். அவர் என்ன சொல்றாருன்னா, பாம்பிற்கு விஷம் இல்லாவிட்டாலும் அது சீறுவதை நிறுத்தக்கூடாது. சீறுவதை நிறுத்தினால் அந்த பாம்பை ஒரு எறும்பு கூட கடித்து குதறிவிடும். நீங்களும் அப்படித்தான். உங்கள் நல்ல குணத்தால் நீங்கள் அமைதியாக ஒதுங்கி போய்கொண்டே இருக்கிறீங்க. ஆனா இந்த உலகம் உங்களை ஒரு கோழை என்று முத்திரை குத்தி விளையாடுகின்றது. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை மட்டமாக நினைக்கிறாங்களா? உங்களை மதிக்கலையா? உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு ஓரத்துல உங்களை தூக்கி வச்சிடுறாங்களா? கவலையே படாதீங்க. இனி உங்களை யாரும் தொடக்கூட அஞ்சும் அளவுக்கு உங்களை ஒரு மகா வலிமையான மனிதனாக மாற்ற போகும் 5 சாணக்கிய தந்திரங்களை தான் நாம் இன்றைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் தந்திரம் என்ன தெரியுமா? ஐடென்டிஃபை த ஃபேக் பீப்புள். போலி மனிதர்களை அடையாளம் காணுங்கள். முதல்ல உங்களை சுற்றி இருக்கிறவங்கள யார் உண்மையானவர்கள், யார் வேஷம் போடுறவங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்க முகத்துக்கு முன்னால உங்களை பற்றி நல்லா புகழ்ந்து பேசிக்கிட்டு பின்னால் நின்று உங்களுக்கு குழி பறிப்பவன் உங்க சொந்த உறவினனாகவே இருந்தாலும் அவன்தான் உங்கள் முதல் எதிரி. தெரிஞ்சுக்கோங்க. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து மெதுவாக விலகி செல்லுங்கள். பதிலுக்கு பதில் பேசாதீங்க. அவர்களின் பெயரை உங்கள் வாழ்க்கை புத்தகத்திலிருந்தே கிழித்து எரியுங்கள். இரண்டாவது தந்திரம் என்ன தெரியுமா? Turn your weakness into your weapon. உங்கள் பலவீனத்தை ஆயுதமாக்குங்கள். எதிரி உங்கள் பலவீனத்தை, உங்கள் வீக்னஸை மோப்பம் பிடிக்கிறான் என்றால் அவன் உங்களை தாக்க துடிக்கிறான் என்றுதான் அர்த்தம். அதனால உங்கள் எமோஷன்ஸ் பக்கங்களை யாரிடமும் காட்டாதீங்க. அத மறைச்சே வைங்க. நீங்க எதை கண்டு பயப்படுறீங்க அப்படின்னு உங்க எதிரிக்கு அந்த ரகசியம் தெரிந்து விட்டால் அங்கேயே அந்த இடத்துலயே அப்பவே நீங்க தோத்துட்டீங்க என்றுதான் அர்த்தம். அதனால இரும்பு திரை கொண்டு உங்க ரகசியங்களை, உங்க வீக்னஸை மறைச்சு வைங்க. மூன்றாவது தந்திரம் என்ன தெரியுமா? Never be a slave to anyone. யாருக்கும் அடிமையாகாதீர்கள். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல உங்களை நீங்களே குறைவா மதிப்பிடாதீங்க. அப்படி உங்களை நீங்களே குறைவா மதிப்பிட்டா இந்த உலகம் உங்களை ஒரு காலணி போலத்தான், அதாவது ஒரு செருப்பை போலத்தான் பார்க்கும். எனக்கு இது தெரியாது, நான் ஒரு அப்பாவி என்று புலம்புவத முதல்ல நிறுத்துங்க. நீங்க ஒரு வலிமையான பர்சன் அப்படின்னு இந்த உலகுக்கு உறக்க சொல்லுங்க. நீங்க உங்களை மதிச்சா மட்டும்தான் இந்த உலகம் உங்களை மதிக்க தொடங்கும். மறந்துடாதீங்க. நான்காவது தந்திரம் என்ன தெரியுமா? யுவர் சைலன்ஸ் இஸ் their fear. உங்கள் மௌனம்தான் அவர்களுக்கு பயத்தை உண்டாக்கும். உங்களை யாராவது அவமானப்படுத்தினா பதிலுக்கு கத்தி சண்டை போடாதீங்க. மாறாக அமைதியா ஒரு சிரிப்பை மட்டும் சிரிச்சுட்டு அங்கிருந்து நகர்ந்து சென்று விடுங்க. உங்கள் மௌனம்தான் அவர்களை குழப்பும். ஏன் இவன் ஒன்றும் சொல்லல, வெறும் சிரிப்பை மட்டும் சிரிச்சுட்டு போறான அப்படிங்கிற கேள்வி அவர்களுக்குள் ஒரு பயத்தை உண்டாக்கும். உங்கள் மௌனத்தை விட மிக பெரிய சாட்டையடி அவர்களுக்கு எதுவுமே இருக்க முடியாது.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 5வது தந்திரம் என்ன தெரியுமா? சக்சஸ் இஸ் த பெஸ்ட் ரிவாஞ்ச். உங்கள் உயர்வுதான் மிகச்சிறந்த பழிவாங்கல். உங்களை மதிக்காதவங்களுக்கு நீங்க கொடுக்க போற மிகப்பெரிய தண்டனை எது தெரியுமா? அவங்க உங்களை எட்டவே முடியாத உயரத்துக்கு செல்வதுதான். அவங்க உங்களை கீழே இழுக்க பார்ப்பாங்க, ஆனா நீங்க மேலே பறந்துட்டே இருங்க. நீங்க சிகரத்தில் இருந்து அவர்களை உற்று நோக்கும் போது அவர்கள் ஒரு சிறு எறும்பு போலத்தான் தெரிவாங்க. பழி வாங்குவதை விட முன்னேறுவதில் கவனத்தை காட்டுங்க. இதுதான் சாணக்கியரின் பவர்ஃபுல்லான தந்திரம். கவனத்துல வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அதனால நட்புக்களே, இனி உங்கள் அமைதி என்பது பயம் அல்ல, அதுதான் உங்கள் வெற்றிக்கான வியூகம். சாணக்கியர் நமக்கு கொடுத்த இந்த 5 தந்திரங்களையும் நாம் சரியாக இன்றே பயன்படுத்த தொடங்கினால் எப்பேற்பட்ட சதிகாரர்களையும் உங்களை மட்டமாக நினைக்கிறவங்களையும் உங்க காலடியில வந்து விழ வைக்கலாம். ஆனா ஒன்ன மட்டும் மறந்துடாதீங்க, இந்த போரில் நீங்கள் ஆயுதம் எடுக்க தேவையில்லை. உங்கள் மௌனமும் உங்கள் வளர்ச்சியும் மட்டுமே மிகச்சிறந்த ஆயுதம். இன்று முதல் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் நின்று நீங்க அழுதுட்டே இருக்காதீங்க. அதற்கு பதில் அவர்கள் வியந்து பார்க்கும் அளவுக்கு விஸ்வரூபம் எடுங்கள். நீங்கள் மௌனமாக இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உங்கள் எதிரிக்கு அது ஒரு மரண பயத்தை தரப்போகிறது. அதனால இன்றே தொடங்குங்க உங்களுடைய வெற்றி பயணத்தை. இந்த சிந்தனை உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதை போல தொடர்ந்து வரணும்னா கதை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை இன்னொரு புது தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Until then, Sudha. Thank you.